Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு கேப்சிகம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, புல்கா, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக இதை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதே இந்த வேர்க்கடலை தான். ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நமக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதை அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானே கடுகு ஒரு 1/4 ஸ்பூன்,
ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுது இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு உருளைக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி உருளைக்கிழங்க நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேகட்டும். தண்ணி பத்தலைன்னா அப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துடலாம். இப்படி கடைசியாக சேர்க்கறதுனால கேப்சிகம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், சாஃப்டாக இல்லாமல். நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த கேப்சிகம் ஆனியன்லாம் எடுக்காமல் அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து மசாலா தான் சேர்த்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா கேப்சிகம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த கேப்சிகம் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆலு கேப்சிகம் கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.